எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் எதுவுமே தெரியாது. என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக உதயா வரணும் திருமலை கூப்பிட்டாப்படி அதுக்காக வந்தோம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா மகத்து எனக்கு நல்ல நண்பர் தான். இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள், அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதாவது அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டேரக்டர் இன்றைக்கி பார்க்கும்போது எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வரதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும். கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகத், அவர் நல்லவன் தான். அதே மாதிரி நல்லவன் நினைக்கிற கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அவரும் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிங்க. உங்கள் டைட்டில் மாதிரி தான். ஸோ நல்ல டைட்டில் இது. இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக மட்டும் இருந்துட்டால் அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஸோ கெட்டவன்றது அவ்வளோ பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது. அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, டைட்டில் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ப்ரொடியூசராக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோடய எண்ணம். ஸோ மகத், இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லோரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோட எண்ணம். ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூல் சுரேஷ் வந்து நான் 2-3 எபிசோடு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் வந்து வேறு. ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு, எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேறு மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்னால் ஒரு செட்டிலான ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம். கூல் சுரேஷ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான். சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போகும். ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம், எல்லோரும் சோகமாக ஒரு ஃபங்க்ஷனாக அது அவங்களோட வழி தான். அது ப்ரொடியூசர் அவர் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு. ஸோ அவருடைய எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குது. ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. பேனரில் ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல, ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை காப்பாற்ற இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு பிரபுராம் அண்ணா வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு சின்ன தம்பி பிரபு மாதிரி தான் எப்போவுமே இருப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார். குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டே போவார்ல, அந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடி வாங்க வரல, அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக நிற்பார்னு நினைக்கிறேன். டீசர் நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் யார் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த டிக்னிட்ரிஸ் ஆன் ஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். பிகாஸ் I suddenly got a phone call one day from director Prabhuram and producer Paul sir. அவங்க சொன்னாங்க தட் ஒரு பார்ட் இருக்குது, ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பார்ட் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கணும். ஸோ ஆக்சுவலி ஒன்லி 1 day தான் ஷூட் பண்ணேன். ஆனால் அந்த 1 dayல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் பிரபுராம் சார் அண்ட் பால் சார். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல, ஐவ் காட் ஸோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும்.
I wish Mahat and all the other actors and other Sashi, great friend, so many other people who worked on this project, and Niragal Ravi sir, he's not here today, ஆனால் அவரும் ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். தயவு செஞ்சு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வரணும். இது நம்மளுடைய மேடை, தயவு செஞ்சு வாங்க. இது நம்ம சின்ன படத்தினுடைய தயாரிப்பாளருடைய படம். நீங்கள் மேலே வரணும், கம்பல்சரியாக வரணும் ப்ளீஸ். வெல்கம் சார். அதே போல் நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே இருக்கீங்க. இது எல்லாருமே உங்களுக்கான மேடை தான். பட் இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு கால தாமதங்கள் இருக்குது. இது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். ஒரு தயாரிப்பாளர், அதுவும் இயக்குனர் சொல்லும்போது தான் குடும்பத்திலேயே ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சினிமாவினுடைய வரம். அதேபோல் இந்த சினிமாவுடைய சாபன்னு கூட சொல்லலாம். காரணம், ஒரு படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக ஒரு இயக்குனர் மட்டும் இருந்துவிட்டால் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளிவரும். அதை யாருமே தடுக்க முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாவே அந்த படம் நிச்சயமாக வெளிவரும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் அந்த படம் வெளியே வந்துடும். ஏன்னா அவங்களுடைய குழந்தை, அது எப்படியா இருந்தாலும் அதை நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணுன்னு அழகை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது. இந்த விழாவில் நம்மளுடைய தயாரிப்பாளர் பெவின் பால் அவர்கள், எனக்கு ரொம்ப சினிமாவில் சில ஆட்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, சினிமாவையே நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால், நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒருவர் நான் நினைக்கிறேன். காரணம், அவர் வேறு எதுவுமே தெரியாது. இந்த சினிமா விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக ராஜா போல் இருக்கலாம், அவ்வளோ அளவுக்கு திறமைகள் இருக்குது, வேறு பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவனுடைய வருத்தத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த சினிமா அவரை கண்டிப்பாக காப்பாற்றும். கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் கண்டிப்பாக பெவின் பால் கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது. இதுவே வெற்றிங்க. இந்த சினிமா இந்த படத்தில் ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, நடிச்சுங்கெல்லாம் வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சார். இதில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் அந்த சிஜிக்கு எவ்வளோ செலவு நடக்குது. ஒரு யோகி பாபு அழகாக காமிக்கணுன்னா கூட ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணால் தான் யோகி பாபு அழகாக இருக்க முடியும். அந்த ஒரு ஷாட், அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற ஷாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்கன்றது அந்த வழி யாருக்கு தெரியும்னா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி செதுக்கக்கூடிய ஒரு நாள் கூட நடிக்கிட்டுங்க, யாராக இருந்தாலும் ஒரு நாள் நடித்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களாம் தோள் கொடுக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமா உருவாக்க முடியும். நம்ம ரொம்ப நாள் சோசியல் மீடியாவில் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டார். எங்கே திரும்பினாலும் அதுதான் இருந்தது. இவர் இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமாக நிற்கிறாருன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும், நடிக்க வைக்கணும். அவர் நிற்கிறார்ல, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி நிற்கிறார்ல, அதுபோல் எல்லா கலைஞர்களும் இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும். ரிலீஸ்க்கு முன்னாடி அது வராது. ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது, ஹீரோ வரல, ஹீரோயினி வரலன்னும் போது நயன்தாரா வரலன்னா பரவாயில்லைங்க, த்ரிஷா வரலன்னா பரவாயில்லைங்க, சின்ன படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு படம் எடுக்கணும்? ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான். எந்த தயாரிப்பாளரும் நான் 1 கோடி போட்டு 5 கோடி எடுக்க போகிறேன்ற நம்பிக்கையில் வரல. நான் நல்ல படம் எடுப்பேன், ரிலீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. அடுத்தவங்களை நம்பி தான் படம் பண்ண தயாரிப்பாளர்கள் வராங்க, அதை நம்பி தான் ஃபைனான்சர் வராங்க. இந்த சினிமாவும் அதை நம்பி தான் இருக்குது. அப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது தான்
அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ போராடி ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே போராடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே அவங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அப்படியே வீணாகிட்டே இருக்குது. ஸோ இதனை அது மட்டும் இல்லை, இந்த ஆடியோவும் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாக நான் வந்து உண்மையிலேயே சாரி கேட்டுக்கிறேன். காரணம், எங்களுடைய கலைஞருடைய நூற்றாண்டு விழா சிறப்பான விஷயமாக எல்லா கலைஞர்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கடுமையான வேலை, 200 பேருக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் தாமதமாச்சு. அந்த தாமதத்தை ப்ரோக்ராம் ஷெடியூல் மாற்றி எங்களுடைய ஒரு 10 ப்ரொடியூசராக வரணும், வந்த பிற்பாடு தான் நடத்தணுன்றதுக்காக தான் தள்ளி வச்சுது. ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதே போல் தலைவர் செயலாளர்கள்லாம் வர முடியாததுக்கு நிறைய இடத்துல வேலை நடக்குது. எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலையும் வராதுக்கு வேலை நடக்கின்ற காரணத்தினால் அவங்களாம் கலந்துக்க முடியல. ஒரு சிறப்பான விழா, இங்கே கலந்துருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதே போல் இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சாங்கு ரொம்ப மென்மையாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. டிஏ ஒர்க்கெலாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி படமாக இருக்குது. அதே போல் கேமராமேன் இனியன் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கேமராமேன். அதே போல் பிரபு டைரக்டர் சொல்ல தேவையில்லை. எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. எவ்வளோ வேதனைகள் உள்ளே இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வருவோம் சார், ஜி சொல்லுங்க ஜின்னு சொல்லு. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு பிரபு. இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும், இது யாரையும் தடுக்க முடியாது. ஒரு சினிமாவை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதில் நடிச்சு இருக்கிறவங்க, அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, ஒரு தவம் இருக்குது. நம்ம படம் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதை நம்பி தான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக பல நாட்கள் பல வருஷங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். சார் ஒரு அனைத்து ப்ரெஸ் மீடியா மக்களுக்கு நன்றி. வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும், எல்லா தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது வந்து மகத் வந்து இப்போ வரேன்னு சொல்லி 7 மணி 8 மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கடைசியாக ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்கள் வந்து 15 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு, நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்கள் வந்து படத்தை இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வரால, அவர் 6 மாதம் நம்பரை பிளாக் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் விடும்போது கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. சார் இப்போ வந்து எல்லாரும் அனுப்பிச்சார், மகத் சார் ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. என்னென்னா நான் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுமா, இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான். என்கிட்ட சொல்கிறான், உன்னை வந்து படத்தை நம்ம முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் எப்படி பேசுறான்னு எனக்கு புரியவில்லை. அவரை நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம், ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம். ஹீரோ காடி நம்மளுக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்மகிட்ட எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது இதுக்கு ஏதாவது நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப 2 வருஷமாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஆக்சுவலாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி 30 கோடி நஷ்டஈடு வழங்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். 1.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன். சென்சார் கட்டத்தை கொண்டு போய் காமிச்சோன்னே அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடியிருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணலை. இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளரா? நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 2006 படம் பண்ணேன், கலிங்கான் படம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம், சித்து சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கலை. இப்போ 2020 8 படம் பண்ணோம். கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகலை. சரி, ஓகே, 2 போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யா தத்தா அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் கெடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம்.
வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ண தெரில. தேங்க்யூ. எனக்கு 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன மனஸ்தாபம் நண்பருக்குள்ளே, என்ன பண்ணுறது எல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இதில், அதனால் 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ திரும்பவும் சேர்ந்துருக்கோம். ஆமாம், அதனால் இவரோட லைஃப்பில் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு நான் என்னால் முடிஞ்சளவு அவர்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லைக் சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோடய முதல் மேடை. லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துருந்தேன் நான். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்குறது இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச். லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு இந்த 4 இயர்ஸில் டேரக்டர் the kind of struggle he has undergone and hard work எனக்குமே வேஸ்ட்டாக போகுது டேரக்டர். ஸோ இட் வில் பி யூல் ரீச் ஹைட்ஸ். ஸோ உங்களோட அந்த டெடிக்கேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக ஹைட்ஸ் போகுங்க. ஸோ அண்ட் பால் சார் பற்றி சொல்லணுன்னா அவரால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம். இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பால் சாரால் மட்டும்தான். ஸோ ஹீரோ கைவிடலாம், ஹீரோயின் கைவிடலாம், யார் வேணால் கைவிடலாம், பால் சார் சினிமா அவனை கைவிடாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.